கச்சாயத்துக்கு தேவையான பொருள் வந்து மைதா மாவு 1/4 கிலோ, சர்க்கரை 1 கப்பு இதிலே போட்டுக்கலாம், ரவை 1/4 கப்பு, ஏலக்காய் தூள் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன், வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் வந்து மசிச்சு வச்சுருக்கேன், இதுக்கு தேவையான அளவு சோடாப்பு கொஞ்சம், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிறேன். இப்போ இதில் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கச்சாயம் ரெடி ஆயிடுச்சு.